ஆபிரகாமுக்கு திரும்ப திரும்ப தோன்றினார். ஆபிரகாமின் தேவன் வெளிப்படுத்தலின் ஐஸ்வர்யங்களை அவர் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டே இருந்தார். முதல் 4 நாள் அவரை சந்திக்கும் பொழுது அனைத்து பண்புகளும் தேவனுடைய அனைத்து பண்புகளும் தேவனத்தில் இருக்கிற அந்த விசுவாச ஆவியையும் ஆபிரகாமுக்குள் உள்ளே செலுத்தி கொண்டே இருந்தார். இப்பொழுது ஆபிரகாமுக்குள் நிறைவாக செலுத்தப்பட்டது, விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டார். ஏன் விசுவாசிகள் தடுமாறுகிறார்கள்? விசுவாசம் உள்ளே செலுத்தப்படவில்லை. உள்ளே போய் உட்கார்ல ஸ்டோரேஜ் ஆகல. அதான் கண்டவங்க முன்னால் போய் முழங்கால் போட்டு நின்றுடுறாங்க, தலையை கொடுத்துட்றாங்க, ஜோம் பண்ணுங்கிறாங்க, பிரச்சனையை சொல்கிறாங்க. விசுவாசம் உள்ளே போய் ஸ்டோர் ஆகலை. எத்தனை பர்சன்ட் கேட்டாலும் சரி, விசுவாசம் உள்ளே போய் ஸ்டோர் ஆகலை, உள்ளே போய் தங்கலை. விசுவாச ஆவி விசுவாசியுடைய ஆவியில் போய் கலக்கவில்லை. கதிராபத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் தேவனுடைய அனைத்து பண்புகளையும் அவருடைய விசுவாசத்தையும் ஆபிரகாமுக்குள் உட்செலுத்தினார். கதிராபத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உடம்புல பிரைஸ் காட் உண்டாவதாக ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிடுது. இன்ஃபெக்ஷனை தடுக்க என்ன செய்வாங்க? பிளட் டெஸ்ட் கொடுக்குறாங்க. டெஸ்ட் கொடுத்தா என்ன சொல்லுது? அந்த பிளட் டெஸ்ட்டு இந்த மெடிசன் போடலான்னு சொல்லுது. உடனே என்ன பண்ணுறாங்க? பிரைஸ் காட், அந்த வைரஸ் தாக்குதலிருந்து இன்ஃபெக்ஷனை காப்பாற்றுவதற்கு பிரைஸ் காட் இத்தனை நாள் இந்த டோஸ் போடணுங்கிறாங்க. அந்த சக்தி போய் என்ன செய்து உள்ளே போய் வேலை செய்து உள்ள அழிக்கும் கிருமியாக இருந்ததை அழித்து மீண்டும் புதிய நிலைமைக்கு மனிதனை மாற்றி விடுகிறது. ஆகவே தான் ஆபிரகாம் என்ன செய்கிறார்? தேவன் என்ன செய்கிறார் என்றால், தொடர்ந்து அவனை சந்தித்து 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 தன்னுடைய பண்புகளை அவனுக்குள் வைக்கிறார், தன்னுடைய விசுவாசத்தை அவனுக்குள் வைக்கிறார். அதற்கு பின்புதான் ஆபிரகாம் விசுவாசிக்க ஆரம்பித்தான். கரங்களை தட்டி கதரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல கரை தட்டுங்க, நல்ல கரங்களை தட்டுங்க. நீங்களா விசுவாசிக்கல? உங்களுக்குள் உங்களால் விசுவாசிக்க முடியாது. உங்கள் இயற்கையின் விசுவாசத்தை கொண்டுதான் விசுவாசிக்க முடியும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் வரும்பொழுது தேவன் என்ன செய்கிறார்? தன்னுடைய விசுவாசத்தை உங்களுக்குள்ள தானாகவே உட்செலுத்துகிறார். மகனே, நான் விசுவாசத்தை உனக்குள்ள வைக்கிறேன், என் விசுவாசத்தை உனக்குள்ள வைக்கிறேன். ஸ்தோத்திரம். உனக்குள்ள வைத்து நீ என்னை விசுவாசிக்க, நான் என்ன செய்ய நினைக்கிறேனோ அதை நீ செய்ய, என் விசுவாசத்தை உனக்குள் வைக்கிறேன்னு சொல்லி உங்களுக்குள் வைக்கிறார். எவ்வளோ ரகசியங்கள் இருக்குதுங்க வசனத்தில். கதிராபதற்கு